தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி. காலைதோறும் என் புயமாயிரும். ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திபாரத்தைப் போல கரங்களுக்கு புயம் முக்கியம். பலனும் செயலும் தங்கியிருக்கிற இடம் அதுவே. புயமில்லாத கரங்களை உங்களால் யோசித்து பார்க்க இயலாது. அவரை தேடும்படி அர்ப்பணிப்பவர்களுக்கான ஒரு வசனம். தேவன் ஒவ்வொரு காலையும் அவர்களுக்கு புயமாய் இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக ஒரு முழு நாளும் இருக்கிறது. அந்த நாள் தேவைகள் நிறைந்த, கடினமான மற்றும் சவால் நிறைந்ததாக இருக்கிறது. அங்கே போராட்டங்கள், தேவைகள் மற்றும் துன்பங்கள் இருக்கும். உங்களுக்கு தேவையெல்லாம் வெற்றிகள், தேவைகள் சந்திக்கப்படுதல், தெளிவு மற்றும் தைரியமுமே. தங்கள் சொந்த பலத்தில் போராடுகிறவர்கள் முடிவிலே தோல்வி, ஏமாற்றம் மற்றும் குழப்பத்திலே நாளை முடிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தாமே கடமைப்பட்டவராகவும் அவர்களுக்கு எப்பொழுதும் காணப்படுகிறவராகவும் தம்மையே அர்ப்பணிக்கிறார். புயமின்றி கரம் அசையாது. அவர்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும், அவர்களுடைய ஒவ்வொரு தீர்மானத்திலும் தேவன் தமது ஞானத்தையும் வல்லமையும் வழங்குகிறார். அவர்கள் அவரை தேடும்போது ஒவ்வொரு காலையும் அவர் அவர்களுக்கு புயமாக இருப்பதினால் எல்லா காரியங்களும் அவர்களிடம் வந்து விடுகின்றன. எகிப்திலிருந்து கானான் வரை அந்த புயமே எல்லாவற்றையும் செய்தது. எதிரிகளை தோற்கடித்து, பராமரிப்பளித்து, சரீரங்களை குணமாக்கி அவர்களை பாதுகாத்தது. இந்த தேவ புயத்தோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா? உங்கள் பலத்தோடு கிரியை செய்ததினால் சோர்ந்து போய் தோல்வி, விரக்தி, குழப்பத்தையும் குவித்து வைத்துள்ளீர்களா? இன்றிலிருந்து உங்கள் கரமாக மாறி உங்கள் கரமாயிருக்க அவர் காத்திருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.